உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொந்த பந்தத்தை அழிச்சிட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் தானே பத்திரிக்கை அடிப்பாங்க. அதானே வழக்கம். உங்க ஊர்ல இந்த வழக்கம்லாம் இல்லையா? இல்ல வேற ஏதாவது காரணமா? நீங்க மட்டும் போய் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ பிட் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி. அதுக்காக பிட் நோட்டீஸ் அது இதுன்னு பேசுறது நல்லவாமா இருக்கு? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஜனனி, வழக்கம்லாம் பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நேரம் இல்லைன்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நான் கேக்குறேன், உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல வேற யாருமே இல்லையா? சொல்லுங்க. வழக்கமா கல்யாணம் பேசி முடிக்கும் போது மாப்பிள்ளையோட தாய் மாமா இருக்கணுமே. தாய் மாமாக்கான மரியாதை கௌரவத்தை நாம கொடுக்கணும். உங்க சைடுல அப்படி யாரையுமே காணுமே. அப்படி யாரும் இருக்காங்களான்னு கூட தெரியலையே. இது ஏதோ ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கே. இதுக்குதான் இவ்வளவு முடிச்சிருன்னு சொன்னேன். இப்படி குடைச்சல் குடுக்கறான்னு பாத்தியா? முடிக்கிறேன். அடுத்தது அதுதான். கொஞ்சம் டைம் கொடு, இவளை இல்லாம ஆக்கிடுறேன். இனிமே அவசரப்பட முடியாது. ஏண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி கொன்னா அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏய், நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ யார் இதெல்லாம் கேட்க? அவ கேப்பா, அவளுக்கு உரிமை இருக்கு, புரியுதா? நீ வாய மூடு. சிவா, இத போய் ஏண்டா பெருசுபடுத்துற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனனி, இந்த மாதிரி எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசாதம்மா. அதான் சாமியை உத்தரவு கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன? இனிமே கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழியத்தான் பார்க்கணும். இப்ப கேட்கலன்னா வேற எப்பதான் கேட்கறது? ஜனனி சொல்ற மாதிரி வழக்கம் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம மூக்க நுழைக்காதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு உரைக்கவே உரைக்காதா? வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன். என் பையனும் மருமகளும் கேட்கறதுல தப்பு இல்ல. என்னங்க? அவங்க சொல்றபடி நடக்கிறது தானே வழக்கம். நியாயமா பெரியவங்க வந்து அதை கேட்கணும். எங்க அம்மா இருந்திருந்தா அதை கேட்டிருப்பாங்க. நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியாதனால வெளியில போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம். இப்ப முடிஞ்சு போச்சு. அதனால யாரும் இதை பத்தி பெருசா பேச வேண்டாம். விசாலாச்சி, சொல்லிரு. கேட்டீங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. காவேரி, என்ன வா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்பி போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வரங்க. வரேன். உன்னை நம்பினா இப்படிதான் செய்வியா? என்ன கை விட்டுட்டல. உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியலனா போ. ஆனா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நிறுத்தி காட்டுறேன். நான் உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். காவேரி, சாமி முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் நான் பேசக்கூடாது? நான் செத்துட்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அந்த பொறுக்கிதான் என் கழுத்துல தாலி கட்டுவான இந்த சாமி சொன்னா அதை நான் ஒத்துக்கணுமா? அந்த சாமி கிட்டே நான் சொல்றேன், அது நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம். காவேரி,
சிவா பொண்டாட்டி ஜனனிய நீ தூக்கணும். க்ளோஸ் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம். கை கால் ஏதாவது எடுக்கணுமா? வேண்டாம். வேற என்ன பண்ணணும்? தாஸ் காவேரி கல்யாணத்துக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனா அந்த ஜனனி விட மாட்டேங்கிறா. அப்பப்ப குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அதனால அவளை நீ கடத்தி வச்சுக்கணும். நானே வச்சுக்கணுமா? அதுக்கு பேசாம கொன்னுடலாமே. அது முடியாது. கொன்னா கல்யாணமே நின்னு போயிடாது. அதனால நீ அவளை கடத்தி வச்சுக்கிட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் உயிரோட இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொன்னுடு. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை கடத்துறது கஷ்டம் இல்ல? ஏய், நீ நழுவாத. என்னோட பணத்தை வேண்டான்னு சும்மா விட்டு தருவேன்னு நினைச்சியா? நான் சொன்னதை மட்டும் செய். டேய், ரூட்டுக்கு வர மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் ரூட்ல தானே இருக்கேன். சேது, இனிமே நீ எனக்கு சித்தப்பா பையன். எனக்கு கூட பிறக்காத சகோதரன் தம்பி. அதனால கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஏன் சார்பா நான் ஒன்ன நியமிக்கிறேன். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லையா? இல்ல. அதனால நீ ராசாம்பளம் வீட்டுக்கு எப்ப வேணாலும் போலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கல்யாண வேலை பாக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அங்க நடக்கிறதெல்லாம் நீ கண்காணிக்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு நீ தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னோட வேலை ஜனனிய தூக்குறதுன்னு தானே சொன்னீங்க? டேய், நீ குடுக்கிற தகவலை வச்சுதான் சரியான சந்தர்ப்பத்துல அவளை தூக்க சொல்லுவோம். அப்ப டவுட்டே வராம அவளை தூக்கிடு. டேய், என்னடா யோசிக்கிற? பணத்தை திருப்பி கொடுக்கிற ஐடியா வந்துருச்சா? சேச்சே, அப்படிலாம் நான் தப்பா யோசிக்கலங்க. என்ன உங்க சகோதரன்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு சகோதரன் சகோதரிக்கு செஞ்சுதானே ஆகணும். அதனால ஜனனிய கடத்தி தம்பி தாஸோட கல்யாணத்தை அண்ணன் சண்டி ஆசீர்வாதத்தோட நடத்தி முடிக்க வேண்டியது இந்த சகோதரனோட பொறுப்பு. நான் ஜனனிய கடத்துற, கல்யாணம் முடிஞ்சது சொல்றேன். சரியான ஆளுதான், பொழைச்சுக்குவேன். பெரியம்மா, நான் இப்ப உங்க புள்ளம்மா, நான் பொழைச்சுக்க மாட்டேனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.